வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே நேற்றைய தினம் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட சரிகமப்பா நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். ஒரு சிலர் தவற விட்டிருக்கலாம். அந்த அடிப்படையில் இலங்கையில் இருந்து பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்டத்தில் இருந்து கில்மிஷா அவர்களும் மலையகத்தில் இருந்து அசானி அவர்களும் தெரிவாக இருந்தார்கள். எப்படி இருந்தாலும் இந்த அசானியினால் குறிப்பிட்ட நாள் அந்த மெகா ஆடிஷனுக்கு செல்ல முடியாத நிலைமையில் அதன் பின்னராக அவர் சென்றிருந்தாலும் மேலும் 2 வாரங்களுக்கு அவருக்கு பாடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்த நிலைமையில் அது தொடர்பாக மேலும் தகவல்கள் வெளியாகவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது தொடர்ந்தும் அவர் போட்டியில பங்கு பெற்றுவாரா இல்லையா என்ற விவரங்கள் தெரியாமல் இருந்தது. அந்த வகையில் அவர் 2வது வாரமாக அந்த இறுதி வாரமாக அவருக்கு வழங்கப்பட்டிருந்த வாரம் நேற்றைய தினம், நேற்று சனி ஞாயிறு இருக்கின்றது தானே, அந்த கிழமை அவர் பாடியிருக்க வேண்டும். ஆனாலும் இப்பொழுது அந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப கால பகுதி என்றபடியால் நிறைய போட்டியாளர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொருவருடைய பாடல்களும் பாடி முடிப்பதற்கு காலங்கள் எடுக்கிறபடியினால வழமையாக சனி ஞாயிறுல முடிய வேண்டிய ஒரு பாடல் சுற்று இந்த வாரமும் தொடர்ந்திருந்தது. அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அதாவது இந்த தெய்வீக சுற்று பாடல் அதனுடைய ஒரு பிரிவை சனிக்கிழமை ஒளிபரப்பி இருந்தார்கள். அதனால் அதற்கு அடுத்ததான சுற்று டெடிகேஷன் ரவுண்ட், யாராவது ஒருவருக்கு அவர்கள் ஒரு பாட்டை அர்ப்பணித்து பாட வேண்டும். ஸோ இப்படி இருக்கின்ற பொழுது அதனுடைய ஒரு பிரிவை தான் நேற்றைய தினம் ஒளிபரப்பி இருந்தார்கள். ஆகவே அடுத்த பகுதிகள் அடுத்த வாரங்கள் தான் சனி ஞாயிறுல ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. அந்த வகையில் அசானியினுடைய பாடலை எதிர்வாரங்களில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த கில்மிஷாவினுடைய பாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தன்னுடைய மாமாவுக்கு, தாய் மாமாவுக்கு டெடிகேட் பண்ணி ஒரு பாடலை பாடியிருந்தார். கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோடு கூட்டி வாருங்க என்ற ஒரு பாடலை பாடியிருந்தார். அதில் பாடின ஏகப்பட்ட குழந்தைகள், அதாவது அவருடன் சேர்ந்து பாடிய மற்ற போட்டியாளர்கள் தங்களினுடைய அப்பாவை நினைத்து அம்மாவிற்காகவும் சகோதரர்களுக்காகவும் அப்படின்னு சொல்லி தங்களினுடைய கூட இருக்கிறவர்களை பற்றி அவர்கள் பாடியிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது கில்மிஷா தன்னுடைய பாடலால் ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே அள வைத்திருந்தார் என்பதுதான் உண்மை. தன்னுடைய மாமா இறுதி யுத்தத்தில் காணாமல் ஆக்கப்பட்டிருந்த மாமாவை நினைத்து அந்த பாடலும், இறுதியில் தன்னுடைய மாமாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு சில விடயங்களை ஒரு கவிதை மடலாக எழுதி அதனையும் வாசித்து சமர்ப்பித்திருந்தார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த இறுதி யுத்தம் என்கின்ற பொழுது கில்மிஷா அந்த நேரம் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி பிறந்திருந்தாலும் கூட ஒரு வயது பூர்த்தியாகாத நிலைமையில் இருந்திருப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் கூட தன்னுடைய மாமாவுடன் செலவழிக்காத அந்த ஒரு சிறுமி தன்னுடைய தாய் மாமனை பற்றி அவர் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்கின்ற மாதிரியாக எண்ணி அந்த பாடலை அவர் பாடியிருக்கின்றார். அந்த பாடல் முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய தாயாருமே சென்று இந்த பாட்டையெல்லாம் முன்ன பாட வேணாம் என்றெல்லாம் சொன்னான், ஏன் பாடுன நீ, அப்பாக்காக எல்லா பாட சொன்னான் அப்படின்றலாம் அவர் சொல்லியிருந்தார். ஸோ சொல்லி கட்டிப்பிடித்து அழுதிருந்தார். நிச்சயமாக இந்த ஒரு விடயம் அந்த அரங்கத்தில் இருந்த ஒட்டுமொத்த எல்லாரையுமே அள வைத்திருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தங்களுடைய அழுகையை அடக்க முடியாமல் எல்லாம் அழுதிருந்தார்கள். வலிமையாகவே பார்க்க போனால் இந்த தென்னிந்தியாவில் போய் அங்கே ஒரு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுகின்ற பொழுது எனக்கு தெரிந்த இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அல்லது இனிய நிகழ்ச்சிகள், சூப்பர் சிங்கர் அல்லது இந்த சரிகமப்பா போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே இலங்கை சார்பாக குறிப்பாக ஈழத்தை பிரதிபலித்து செல்லக்கூடிய சிறுமிகளோ அல்லது பெரியவர்களோ யாராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த ஈழப்போர் என்கின்ற அந்த விடயத்தை அங்கே எடுத்து செல்வது வளமை. அதை நிறைய பேர் நாங்கள் பார்த்து கொண்டும் வருகின்றோம். அந்த வகையில் தான் இந்த ஜீ தமிழ் நிகழ்ச்சியிலையும் இந்த ஒரு ஈழப்போரை பற்றி ஒரு சில விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவருடைய தாயார் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருப்பார். இப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களும் அங்கே இருக்கின்ற எங்களை போன்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் எங்களை போன்றவர்கள் நிறைய பேர் இருக்கணும் என்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள். ஆகவே இப்படி இறுதி யுத்தத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அந்த வேதனை, இன்னமுமே தங்களினுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஒரு வேதனையை அப்படி ஒரு சர்வதேசத்துக்கு கேட்கும் வகையில் சொல்லப்பட்டிருந்தது என்றால் சொல்ல வேண்டும். ஆனால் இதனூடாக இதுக்கும் தீர்வுகள் கிடைக்குமா, இதனூடாக உலகமெங்கும் இது பேசப்பட்டு இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக அது கேள்விக்குறிதான். இது எந்த அளவுக்கு எடுத்து செல்லப்பட்டு அதுக்கான முடிவுகள் கிடைக்கும் என்றது தெரியவில்லை. இது ஒரு புறம் இருக்கு. அவர் கில்மிஷாவினுடைய தாயார் கிளிநொச்சியை சேர்ந்தவர். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் திருமணத்திற்கு பின்னராகத்தான் யாழ்ப்பாணத்திற்கு
வாழ்ந்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த போரில் தன்னுடைய தம்பி வந்து காணாமலாக்கப்பட்டதாகத்தான் சொல்லுகின்றார். அது மட்டுமின்றி அதுக்கு முன்னதாக ஒரு காணொளியும் வந்து அவர்கள் போட்டிருந்தார்கள். அந்த அவரினுடைய தாயாரினுடைய வீட்டை, அதாவது அதில் காட்டப்பட்ட வீடு வந்து கில்மிஷாவினுடையது கிடையாது. அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார். உண்மையிலேயே கொஞ்சம் வசதியான மாணவிதான். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அதில் காட்டப்பட்ட வீடு நான் நினைக்கின்றேன் வேறு யாராவது வீடாக இருக்கலாம், அல்லது அவர்களினுடைய தாத்தா பாட்டினுடைய வீடாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இதெல்லாத்தையுமே காட்டி எங்களினுடைய கிளிநொச்சி முள்ளிவாய்க்கால் அந்த இடங்கள் எல்லாத்தையுமே காட்டி இங்கே நடைபெற்ற ஒரு ஈழப்போரை மறுபடியுமாக அங்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் எத்தனை பேர் தான் இங்கே இருந்து சென்றாலும் நிச்சயமாக தென்னிந்திய ஊடகங்கள் வந்து டிஆர்பிக்காக இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி ஒரு சிலருடைய விமர்சனங்களும் இருக்கின்றது. அது மட்டுமின்றி தொடர்பாக உங்களுக்குள்ளேயுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஒரு சிலருடைய கருத்துக்கள் வந்து இந்த ஒரு விடயம் தொடர்பாக நல்ல விதமாக இருக்கும். இன்னொரு விதமான கருத்துக்கள் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பக்கச்சார்பின்றி சரியான ஒரு விஷயத்தை சொல்வார்கள். ஸோ உங்களுடைய மனதில் வந்து இது தொடர்பான கருத்துக்கள் என்ன தோன்றுகின்றதோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் நேற்று இதில் நடைபெற்றது. இப்படி அதாவது யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற சிறுமியினால் இப்படி ஒரு விஷயம் வந்து அந்த தொலைக்காட்சியில் பேசப்பட்டது என்ற அந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கணும் என்றதால் இன்றைக்கு இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். அதை விட நிறைய பேர் என்னட்டு அசானியினுடைய அம்மாவினுடைய தொடர்பிலக்கவும் அது மட்டுமின்றி அவருடைய வங்கி கணக்கிலக்கவும் வந்து கேட்டிருந்தார்கள். நானுமே நினைத்திருக்கின்றேன் என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்களாக பணம் திரட்டி அதை கொண்டு போய் அவர்களிடம் சேர்ப்பதை விட அவரினுடைய வங்கி கணக்கிலக்கத்தை வந்து நான் பெற்று உங்களிடம் தந்தால் நீங்கள் விரும்பியவர்கள் வந்து அவருக்கு அந்த பணத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும். என்னோடாக அல்லது என்னுடைய காணொலிகளை பார்த்துவிட்டு நீங்கள் அவர்களுக்கு பணத்தை செலுத்துகின்றீர்கள் என்கின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லது, நான் பார்த்து சந்தோஷம் அடைந்து கொள்வேன். என்னோடாக அவர்களுக்கு உதவி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தான் இன்றைக்கான காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.